இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறாளோ. என்னையா அட்வான்ஸ் பண்ண வாங்கிட்டு வந்தியா? ஆஹா ஆரம்பிச்சிட்டாயா. வாயா என் வெள்ளக்கட்டி, மழை பெஞ்சா தெரியுமா காஞ்ச வரட்டியோட நாத்தம். 2000 ரூபாவை நீட்டுற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அதான் போன வாரம் வைன் ஷாப்ல போய் குடிச்சிட்டு வந்திருக்கே, அதுவும் 5000 ரூபாய்க்கு. அப்புறம் எப்படி உங்க ஓனர் அட்வான்ஸ் பணத்தை கொடுப்பாரு? என்னடா இவளுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உனக்கு சப்ளை பண்ணானே ஆறுமுகம், ஆமா அவன் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிருக்கான். நீ தான் போகும்போது டிப்ஸ் கொடுக்காம போயிட்டியாமே. அது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு போறப்போ உன் நண்பன் பாட்டில தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிருக்கான். திமிரு. 5 பைசாக்கு துப்பில்லனா கூட ரவுடிசம் குடி இதெல்லாம் பண்ண தெரியும் நல்லா. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்காம ஒத்தையில கஷ்டப்படுறதா மிச்சம். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல. என் மூஞ்சிலே முடிக்காது. என்னத்துல அண்ணி இப்படி பேசிருச்சு? கேக்குற எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா ரொம்ப பாவத்துல நீ. ஏய் உர்ரா, வழக்கமா நடக்கிறதானே. இல்ல தல, இந்த விஷயத்த இங்க இருந்து பேசக்கூடாது. நேரம் ஒயின் ஷாப் உட்காந்து பேசினாதான் கரெக்டா இருக்கும். என்கிட்ட 200 ரூபா தான் இருக்கு. நான் வேற சிக்கன் இல்லாம சாப்பிட மாட்டேன். அதான். டேய், அவரே வீட்டு பிரச்சனைக்குன்னு வந்திருக்காரு. தலை ஓசி குடிக்க எப்படி அடி போடுது பாரு. இவர் பெரிய அப்பா டக்கரு, சிக்கன் இல்லாம சாப்பிட மாட்டாரு. கிறுக்கு பயத்தல. தலை நீ போய் ரெஸ்ட் எடுத்தல. போத்தல. சிக்கன்லாம் சாப்பிட மாட்டீங்களா? வைக்கிறான் ஆப்பு. இருடி. அது இல்ல, அவரே கஷ்டத்துல ஏதாவது பேசலான்னு வந்திருக்காரு. லூசு மாதிரி இல்லண்ணே. குர்ரா எவ்வளோடா வச்சிருக்க?